ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 4ஆம் தேதி, நாளை டிசம்பர் 5ஆம் தேதி தங்கத்தோட விலை நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மட்டும்தான் தங்கத்தோட ரேட் வந்து கிராமுக்கு 60 ரூபா குறைஞ்சிருந்தது. செவ்வாய்க்கிழமை 40 ரூபா அதிகரிச்சுதுங்க. இன்று பார்த்தீங்கன்னா அதே விலையில தான், அதாவது நேற்று விலையில தான் வந்து இன்னைக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு 7130 ரூபான்னு சொல்லி விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்குமா குறையுமா, இந்த மாதத்தின் முடிவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க, மார்ச் மாதம் வரைக்குமே இதே மாதிரி தான் ஒரு சின்ன அப்போ சின்ன அப் டவுனில் வந்து இதே நிலவரத்தில் இருந்ததுன்னா, அதாவது சர்வதேச லெவலில் வேறு எந்த ஒரு பதற்றம் வேறு ஏதாவது இல்லாமல் இருந்ததுன்னா இதே மாதிரி தான் அப் அண்ட் டவுனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிபுணர்கள் கூறுவது அப்படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூபாயின் மதிப்பு வந்து கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது. அதாவது இன்று பார்த்தீங்கன்னா 84 ரூபாய் 75 பைசா. இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப பார்த்தப்போ உங்களுக்கு 84 ரூபாய் 75 பைசாவை நோக்கி போயிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூபாயின் மதிப்பு வந்து மதிப்பிழப்பு ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. சீக்கிரம் வந்து 100 ரூபாயை வந்து டாலருக்கு நிகரான மதிப்பு, இந்திய மதிப்பு 100 ரூபாய் டச் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக கோல்டோட ரேட் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து இந்த வருஷம், அதாவது வருகின்ற மார்ச் மாதம் வரைக்கும் தான் கொஞ்சம் இது மாதிரி அப் அண்ட் டவுனில் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கோல்டு வந்து அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 3 வருஷத்தில் அந்த 100 ரூபாய் வந்து நம்ம இந்திய மதிப்பு வந்து தொடும் பொழுது 8500 கிட்ட வந்து கோல்டு ரேட் வந்து போகும். ஒரு கிராம் 8500 ரூபாய் கிட்ட போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிபுணர்களுடைய கணிப்பு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டு தான் வந்து ஹையஸ்ட் ரேட். அதாவது லாஸ்ட்டாக வந்து ஹையஸ்ட் ரேட்டு 7455 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா. அதாவது இந்த யூஎஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னதாக தீபாவளி சமயத்தில் அதுதான் ஹையஸ்ட் ரேட்டுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ இது ஹையஸ்ட் ரேட்டாக இருக்காது, இன்னும் மேலும் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம இன்றைக்கி வாங்குகிற பொருள் வந்து நம்மளுக்கு வந்து டாலரோட ரேட் வந்து 100 ரூபாய்க்கு போகிறப்போ நம்ம வாங்குகிற பொருள் அதே 100 ரூபாய்க்கு வாங்குவோம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக வந்து 100 ரூபாய்க்கு இன்றைக்கி நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்தோம்னா அந்த பொருள் மறுபடியும் வந்து ஒரு 6 மாதம் கழித்து வாங்குறப்போ ஒரு 120 ரூபா அப்படி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் மதிப்பிழப்பு, பண மதிப்பிழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே பொருள் தான், ஆனால் வந்து அதிகமான காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதே தாங்க இப்போ இங்கே தங்கத்துக்கும் அப்ளிகபிள். இப்போ நீங்கள் வந்து 7130 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழித்து வாங்குறப்போ கண்டிப்பாக 8000 ரூபாய் 8000க்கு மேலே இருக்கும். கன்ஃபார்மாக ஒரு 8000 ரூபாய்க்கு அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நிபுணர்கள் கணிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் ரூபாயின் மதிப்பு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பொருள் எல்லாத்தோடைய விலைவாசியும் ஏறத்தான் ஆரம்பிக்கும். இப்போ தங்கம் மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்தோடைய பொருளும் பார்த்திங்கன்னா விலைவாசி அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டு செலவு 10,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருந்தோம்னா இப்போ 15,000 ரூபாய் கிட்ட நமக்கு ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு விலைவாசி அதிகரிச்சிருக்குதுங்க. இதனால தான் வந்து பணவீக்கம் அதிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ நாளைக்கு தங்கத்தோடைய விலை ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. இன்றைக்கி மதியத்தில் தான் ஒரு சின்ன டவுன் போச்சு. ஸோ அந்த படி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த டவுன் மறுபடியும் வந்து மெயின்டைன் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து பெரிய அளவுக்கு டவுன் கிடையாதுங்க, சின்ன டவுன் தான். ஸோ குறைஞ்சது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமுக்கு 10 ரூபாயிலிருந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் மெயின்டைன் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து மறுபடியும் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, நெக் டு நெக்கில் தான் இருக்குது. ஆனால் நேற்று என்னென்னா உங்களுக்கு அப்பில் லைட்டாக போயிட்டு அப்புறம் டவுன் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பே போகலை. இன்றைக்கி எந்த டைமில் நம்மளுக்கு இந்த மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த இதில் தான் லெவலில் தான் இருக்குது. மதியம் மட்டும் தான் ஒரு சின்னதாக ஒரு டவுன் போச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்றைக்கி என்ன ரேட்டு 7130 ரூபாய்னா அதே இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு 10 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபாய்க்குள்ளே ஒரு சின்ன இறக்கம் இருக்கலாம், அதாவது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 10 மணிக்கு மறுபடியும் இங்கே ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி டேப்பில் தெரியப்படுத்துகிறேங்க. அதை தவிர்த்து காலையிலையும் உங்களுக்கு டைம் இருக்குது, காலையிலையும் வந்து உங்களுக்கு மாறுச்சுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவேன். வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி ஏறுமா இறங்குமா இல்லை இதே லெவலில் இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் நிலைமை இப்படி தான். ஸோ இப்போ நான் வந்து 6 மணிக்கு நான் வந்து மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 மணிலேருந்து இன்னும் நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. அது இல்லாமல் நைட் ஃபுல்லாக ஒரு டைமு. ஸோ காலையில் வரைக்கும் இருக்குது. ஸோ எப்படி வேணால் நம்மளுக்கு மாறும் இல்லைங்களா. இப்போ இருக்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன், பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. யூஎஸில் வேறு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், நியூ இயர் கொண்டாட்டம் எல்லாமே போகும். அதனால் வந்து மார்க்கெட்டில் இந்த மாதத்துக்கு பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
எதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ரேட் குறைஞ்சதுன்னா ஓகே தான். எல்லாருமே மீண்டும் அந்த ரூ. 6,935 போச்சு இல்லைங்களா? அந்த ரேட் வருமான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 6,935க்கும் இப்போ இருக்கிற ரூ. 7,130க்கும் கிட்டத்தட்ட ரூ. 195 ரூ. 200 கிட்ட அதிகமாக தான் இருக்குது. அந்த ரூ. 200 குறைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாமே ஒரு செய்தியாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க. நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பொருளாதார நிபுணர்களை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆலோசனை மேற்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு செய்தியாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.